பரிசுத்த ஆவியானவர் தேவ ஜனங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிற வேத வாக்கியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சபை அல்லது ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு விசுவாச பிள்ளை எதிர்பார்ப்பு உடையவர்களாக இருக்கும். எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பு. ஒரு துவக்க வசனத்தை சொல்லி அப்புறமா இன்னொரு கோணத்துல பயணிக்கலாம். எல்லாரும் எடுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அந்த அக்காவா தங்கச்சியாது எப்படியோ வாசிமா. 20ஆம் வசனம் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள இந்த வார்த்தையை இனி நீங்க கவனிக்கணும். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஒரு முறை கூட சொல்லுங்க. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அதிகாரம் சொல்லுங்க. யோவான் பார்க்காம சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்துச்சு. ஒரு முறை கூட ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். என்னால முடிஞ்ச அளவிற்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கு. அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஜெப ஆலயத்தில் ஒரு ஓய்வு நாளில் போகிறார். போன உடனே அவருடைய கையில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் சுருள் கொடுக்கப்படுகிறது. அதை திறந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசித்து அதை மறுபடியும் சுருட்டி பணிவிடைக்காரனுடைய கையில் கொடுத்து விட்டு அமர்ந்தார். இப்போ எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வாசித்து அமர்ந்த பின் எல்லாருடைய கண்களும் அவரை என்ன செய்கிறது? நோக்கி பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இல்லை, அவர் ஏதாகிலும் பேச மாட்டாரா? எதிர்பார்ப்பு. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள், தேவ சமூகத்திலும் சரி, வாழ்க்கையின் எல்லைகளிலும் சரி, இந்த குணம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆலயத்தில் இயேசுவும் இருக்கிறார், மற்றவர்களும் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கம். ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பற்றி புரிந்து கொண்ட இயேசு 21ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க சகோதரி. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி. விட்டுருங்க. எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்ததை இயேசு கண்டு பேச தொடங்கினார். அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இல்லை என்றால் அந்த சத்தத்தை அவரிடத்தில் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அப்ப சபை, தேவ பிள்ளைகளும் சரி, தேவ ஊழியர்களும் சரி, இந்த கடைசி காலங்களில் எதிர்பார்ப்பு உள்ளவர்களாய் இருக்கணும். அநேக சபைகளில் எதிர்பார்ப்பு இல்லாததுனாலதான் சபைகள் பெற்றுக்கொள்ளுதலில் பின்தங்கி காணப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்றேன்.
நாங்க இந்த வாரத்தில் இது எனக்கு 4வது மேடை. கோயம்புத்தூர், அவினாசி, சென்னை, அமேன், காணிமடம். நாளைக்கு கேரளா பக்கத்து. ஒவ்வொரு மேடைகளுக்கும் நாங்கள் செல்லும் பொழுது சில சபைகளில் வித்தியாசங்களை பார்க்கிறோம். சிலர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்து விட்டு ஏதோ கொத்த வேலைக்கு கொத்தனார கூப்பிட்ட மாதிரி அப்படி உட்கார்ந்திருப்பா. வரட்டும், பேசட்டும். அந்த மாதிரிப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க நோகாம நொங்கெடுத்துட்டு வந்துடுவோம். வைத்தவனுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்றால், கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்றால் என்ன தலையில வண்டியா ஓடுது? போனோமா, வேக்காம நின்று பேசணுமா, ராத்திரி கோழி அரைச்சு தந்தா தின்னமா, வீட்டுக்கு போனோமா. ஆனா சில இடங்களில் மேடையில் ஏறினால் இறங்கவே முடியாது. நான் இதுவரைக்கும் 13.25 மணி நேரம் நிறுத்தாம பேசியிருக்கேன். 13.25 மணி நேரம். காலையில 11 மணிக்கு தொடங்கினத பகல் முழுவதும் இரவு விடிய காலம்தான் கூட்டம் முடிஞ்சிருக்கு. நிறுத்த முடியல. விடிய காலம் 5:10 வரைக்கும் பேசியிருக்கேன். 7:30 மணிக்கு எடுத்த மைக்க. ஏன்? பாயிண்ட் நிறைய இருக்கிறதுனாலயா? நிறுத்த முடியாததுனால. ஏன்? எதிர்பார்ப்பு. ஒரு முறை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊழியம் காலையில 5:10 நான் பிரசங்கம் முடிக்கும் பொழுது விடியகாலம் ராத்திரி 7:30 மணிக்கு ஆரம்பிச்சேன். அப்பவும் ஜனங்கள் எழும்பி போகல. எனக்கு காலெல்லாம் வலி ஆயிருச்சு. நான் போறோம்னா அடுத்த வருஷம் பாப்போம்ட்டு வந்துட்டு. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல கர்த்தரும் கூட பேசுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருப்பார். நாங்க உணர்ந்து பேசுறேன். என்ன காரணம் தெரியுமா? அவர் பேச தொடங்குவார். அவர் பேச யாரிடத்தில்? யாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறதோ. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி இன்று மட்டும் சொல்லல, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற மக்களானால், இந்த மேடையில் ஏதொரு தெய்வ மனுஷன் எழும்பினாலும் உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனம் எதிர்பார்ப்புடையதாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க பாஸ்டருக்கெல்லாம் கிருபை இல்லைம்பா. கிருபையை உங்க போதகரை உருவாக்கணும். நீங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமானால் அது சாவக்கோழி ஆனாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. சபை எதிர்பார்ப்போடு இருக்குமானால், சபை எதிர்பார்ப்போடு ஜெபித்து வருமானால், சபை எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இருக்குமானால், அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு இருக்கு. முன்னால கழுத நின்னாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு இடத்திலே வைத்து ஒரு சில சிநேகிதர்களை பார்த்தேன். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர் எங்க சபைக்காக நாங்கள் வருந்துகிறோம், நாங்க இப்ப அந்த சபைக்கு போறதில்லை அப்படின்னா. என்னடான்னே, உங்க ஆராதனையில ஒரு விடுதலையே இல்ல பாஸ்டர். ஆராதனையில ஒரு விடுதலையே இல்ல பாஸ்டர். அப்படியா? எதுல விடுதலை இல்ல? பாட்டுல விடுதலை இல்ல, ஆராதனையில விடுதலை இல்ல, குறைச்சு வச்சிருக்கோம். பிரசங்கத்துல விடுதலை இல்லை, அதனால நான் இப்ப போறதில்லைன்ட்டேன். அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவியே, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவா? அந்த எரும மாட்டு பயலுக்கு போல பதில் இல்லை. எப்படி? இந்த எரும மாட்டு பயலுக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. உங்களை சொல்லல, நீங்க ஒரு மாதிரி பாக்குதியா? பாஸ்டர் பாட்டு சரியா பாடல,
சரிய ஆராதனை இடத்துல சரியா பிரசங்கம் பண்ணலன்னு சொன்னால, நீங்க 10 பேர் சேர்ந்து முட்டி போட்டு இருந்தா கர்த்தர் அவனை சரியாக்கி இருப்பார்லடா. அந்த மனுஷன் எத்தனை குடும்பங்களுக்காக போராடி அந்த பலிபீடத்துல நிக்கிறான். நான் தான் கேட்டேன் அவன்கிட்ட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறான்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக உன் ஜெப பங்கு என்ன? நீ அந்த ஆராதனையில் எதற்காக ஜெபித்தாய்? அந்த ஆராதனையில் உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் மனைவி வாச கூட்டத்து போவா, உன்னையெல்லாம் கொன்னு புதைக்கணும் இல்லைன்ட்டு வந்துட்டு. ஆமா, இப்படிப்பட்டவை சபையில இருக்கிறத விட அவையெல்லாம் புதைக்கப்படுகிறது நல்லது. ஏன் தெரியுமா? அந்த ஊழியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை. ஐயா, ஏன் நாங்க எல்லாம் பலிபீடத்துக்கு முன்னால வாரோம், நல்லா பிரசங்கம் பண்றோம், பாயிண்ட் எல்லாம் வருது, எங்க நான் மேல இருந்து விழுந்தேன்னு நினைச்சியா? இந்த குழந்தைகள் இத்தனை நாளாலும் கிடந்து வடிச்ச கண்ணீருக்கு நாங்க பயன்படுத்தப்படுறோம்டா. அத புரிஞ்சுக்கிடுங்க. இங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களை என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மேடையிலும் வரும் பொழுது நாங்கள் பலகீனமா தான் வருகிறோம். ஒவ்வொரு மேடைக்கு முன்னும் நாங்கள் வரும் பொழுது கேள்விகளோடும் தடுமாற்றத்தோடும் கண்ணீரோடும் நாங்க வந்து நிப்போம். ஆனா இப்ப நான் சீலண்ட சும்மா கேட்கிறேன், இதுல நடந்து உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணி இருப்பாங்களா இல்லையா? அப்புறம் பாஸ்டர் என்ன மேல இருந்தா அந்தாரு, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எங்களை பயன்படுத்துதல். அதான் உண்மை. ஆண்டவர் எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சார், அது ஒரு புறம் இருக்கால். இந்த குழந்தைகள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இடத்துல வந்திருந்து அழுது அழுது, ஆண்டவரே பாஸ்டர் பயன்படுத்தும், ஜனங்களோடு பேசும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும், என் பிள்ளைகள் வந்து தேவ சமூகத்துல அழுதிருப்பாங்க இல்ல. அப்ப அந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு யாரையா பதில் சொல்லுவா? என் பிள்ளை வடிச்ச கண்ணீருக்கு அவன் பதில் சொல்லுவான். பாரவனை மட்டும் நம்ம கை தட்டிட்டு பண்டத்தை தின்ன கொடுத்து அனுப்பிடுறதா? அப்ப இத்தனை வருஷம் நீங்க வடிச்ச கண்ணீர், நான் 100% சொல்லுதேன். போ, ஒவ்வொரு மேடைகளிலும் அநேகருடைய கண்ணீர் தான் எங்களை எல்லாம் பயன்படுத்து. நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன இந்த கன்வென்ஷனுக்காக அழுது ஜெபித்த என் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்ற மக்கள், தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன அதே மாதிரி நம்ம சபையில நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணி எதிர்பார்ப்போட சபையில வருவீங்கன்னா அந்த பிள்ளைய தெய்வம் பயன்படுத்துவார். நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படும், ஒளியும் வளரும். ஆமே. இந்த சபை மக்கள் மட்டும் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்ன சும்மா போய் மண்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டு வந்துடப்படாது சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆமே. என்னுடைய ஒரு கணக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால ஆராதனைக்கு வேண்டி 16 மணி நேரம் ஜெபம் பண்ணாம நான் போக மாட்டேன். அந்த வார ஆராதனைக்கு வேண்டி அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கணும். ஒரு பாஸ்டர் ஆராதனைக்காக, அது என்னுடைய கர்த்தர் என்ன நடத்தின விதம். இதெல்லாம் நம்ம சொல்லப்படாது, சொல்லாத வழி இல்லை. தெய்வ சமூகத்தில் பரிசுத்த ஆராதனைக்கு வேண்டி வருகிற தெய்வ பிள்ளை காலையில் எழும்பி வயிறு நிறைய கலங்கந்துண்டன் தின்னுட்டு வந்திருந்தான். அவன் சொல்லுவான், என்ன பிரசங்கம் பண்ணுதார், நீ இருக்கிற இடத்துல இதே கூடுதல் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். உங்களை இல்லப்பா, பொதுவா சொன்னேன். நீங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கொஞ்சம் சகோதரர்கள் பக்கம் வீக்கா இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு தான், நம்முடைய எதிர்பார்ப்பு தான். ஊழியர்களாகிய நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா, நவம்பர்ல நான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கேன். நான் ஜெபத்தை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு. ஆண்டவரே அந்த பாஸ்டர் பயன்படுத்தும். வரும்பொழுது அவன் ஜலதோஷத்தோட வந்துடப்படாதுப்பா.
வரும் பொழுது இடுப்பொலியோட வந்துடப்படாதுப்பா. வரும் பொழுது உறக்கத்தின் அசதியோட வந்துடப்படாதுப்பா. எப்படியாவது அவனை சரியா கொண்டு வாருங்க. ஏன் எதிர்பார்ப்புதே. இந்த 3 நாள் என் பிள்ளைகளுக்கு வசனம் கிடைச்சிடாதா? இன்னைக்கு வந்து உட்கார்ந்த உடனே பிள்ளை சொன்னார், இன்னைக்கு 8 பேரு ஞான ஸ்நானம் எடுத்தாங்கப்பா. கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா, பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். என்ன அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்ன? பரலோகத்தை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க. சரியா? எதிர்பார்ப்பு. சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லடா, எதிர்பார்ப்பு. உன கூட கேட்டு கேட்டு எனக்கு வரல. எதிர்பார்ப்பு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எதிர்பார்ப்புள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை மையப்படுத்தி ஒரு சபை அல்லது ஒரு தேவ பிள்ளை எவைகளில் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருப்பது நல்லது என்று பைபிள் சொல்லுதோ அதை விளக்கமாக புரியும்படி சிரித்த முகத்தோடு நம்ம பேசுவோம், கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு காலையிலிருந்தே சர்ச்சுக்கு போய் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அப்படிதானே? சிலருக்கெல்லாம் அப்படியே உள்வாங்கும். பார்த்துக்க. அப்படி பக்கத்துல யாருக்காவது உள்வாங்குதுன்னா லைட்டை தட்டி வெளிவாங்கி விட்டுருங்க. பாவம். ஏன்னா நேற்று மீட்டிங், காலையில மீட்டிங், பகல் முழுவதும் ஊழியம் செய்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். அதனால வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆனா சிலருக்கு அது வரும். அதான் சில ஆட்களுக்கு சர்ச்சுக்குள்ள வந்து பைபிளை திறந்து வாசிப்போமாக சொன்னோன்னே உள்வாங்கிடும். அப்புறம் எப்ப வெளிவாங்கும்? என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பந்தான் வெளிவாங்கும். அது சிலருக்கு கிருபை, உங்களுக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமா மீன் சாப்பிடுறவங்களுக்கு புத்தி தெளிவா இருக்கும்ன்றாங்க. நம்ம கடலோரத்துல இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். இல்ல பாயசம் வைக்கான போல இருக்கு. சரி விடு. அல்லேலூயா. சரி, சந்தோஷம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு. இல்ல இப்படியெல்லாம் பண்றது பசிக்குதுல்ல. என்ன பிள்ளைகள் நீங்க அதை கொஞ்சம் மூடி வச்சு பண்ண நாங்க கொஞ்சம் டெம்டேஷன் வராம இருக்கு. படுவாய் போயிடுவேன். அல்லேலூயா. ஐயா, நம்ம பிள்ளைகள் எப்போது சிரித்த முகத்தோடு இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம மறைவிடத்துல ரொம்ப அழுகிறோம் பாரு. அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு நடுரோட்ல போய் நின்று சிரிக்கப்பட. பஞ்சாயத்துக்காரங்க சேர்த்து பிறகு ஒரு மாதிரி வண்டி, பச்சை கலர் வண்டியில, அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்ப்புடையவர்களா இருக்கணும். சொல்லுங்க இந்த வார்த்தைய சத்தமா சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க. பாஸ்டர்யா, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஊழியத்திலையும் அப்படித்தான் நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கு. எனக்கு நான் 9ஆம் பரிதானமா படிச்சிருக்கேன். சும்மா சாதாரணமா கூலி வேலை செய்திருந்தானே. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த கன்வென்ஷன் எல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு ஆசைதான்ப்பா. அப்ப ஆனா தமிழ் பைபிள் இப்போ தப்பில்லாம படிக்க வர்றாரு. அப்ப நானும் ஜோம் பண்ணுவேன். எனக்கு அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று. இன்னைக்கும் அப்படித்தான். ஆண்டவருடைய கிருபை, வேற ஒண்ணும் சொல்ல இல்லை. அப்ப இந்த தெருவில் போயிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் செல்வன் அவரெல்லாம் என் பைபிள் காலேஜ் மேட், என் சிநேகிதன் பாஸ்டர் ஜான் வில்லியும், எங்களாம் நண்பர்கள். நாங்க பல வருஷ நண்பர்கள். அப்போ இந்த ரோட்ல வால் போஸ்ட் இருக்கும். அப்ப முன்னாடி எல்லாம் இந்த வால் போஸ்ட்ல பேர் பரிசைங்கலாம் ரொம்ப என்ன சொல்லுதுன்னே, அது சந்தோஷமான காரியம். இப்பதான் செத்தாலும் பெத்தாலும் அடிக்கானுவலே. அப்ப அப்படி கிடையாது. அன்னைக்கு பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் வரும்போதுதான் வால் போஸ்ட் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், வண்டியில போகும் பொழுது ரோட்ல இறங்கி நல்ல வால் போஸ்ட பார்த்தோம்னா பைய நடந்து போய் செவிரில கை வச்சு, ஏசப்பான சாகிறதுக்கு முன்ன இத மாதிரி ஒரு தடவையாவது வால் போஸ்ட்ல என் பேர் வரணும், எனக்கு உதவி செய்யுங்க,
நான் சாகிறதுக்கு முன்னால இந்த பாக்கியத்தை தரேன். எத்தனையோ நாட்கள் சுவத்து மேல கை வச்சு அழுதுருக்கேன். உண்மையிலக்கா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்தியாவில் மட்டும் இல்ல, வெளிநாட்டிலையும் கிடக்கு. இப்ப அது மேட்ரு கிடையாது. ஆனா அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த கண்ணீர் தான் நான் யோசிச்சு பார்ப்பேன். சிலர்லாம் பிரசங்கம் பண்றத பார்த்தா நான் என் பிரசங்கம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு டீப்பா பேசுவாங்க. நான் வாயை பிளந்துட்டுலாம் பார்ப்பேன். சிலருக்கு பிரசங்க இவ்வளவு விஷயம் இருக்காங்களே, அப்படியெல்லாம் எனக்கு பேச வராது. என்னவோ அப்ப என்ன திருப்பி திருப்பி கூப்பிடுதாரு. இப்பவும் சொன்ன போன வருஷம் வந்தோம்ல, யாரையாவது கூப்பிட அடுத்த வருஷம் வாரேன். ஏன்னா இப்ப 2027 கொடுத்துட்டு இருக்கேன். இருப்பமானே தெரியல, இப்பமே தள்ளாடுது. நம்பிக்கை கிடையாதுதான். ஆனா அன்னைக்கு வடிச்ச கண்ணீர், அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கா இல்லையா? எத்தனையோ பேருடைய வாய் துருபிடிச்சு போய் கிடக்கு. நமக்கு ஓய்வில்லாம ஓடுதா இல்லையா? அதுதான் ஐயா வாழ்க்கையில எதிர்பார்ப்புள்ளவனாரு. எல்லாருடைய கண்களும் இயேசுவை நோக்கி கொண்டே இருந்த. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளில் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 1, வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களா இருக்கணும். எழுதுறீங்களா? யாராவது கையில ஏதாவது வச்சிருக்கீங்களா? எழுதுகோல் எழுதுறவங்க எழுதுங்க. வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா ஐயா? வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அழைக்கும் பொழுது 2 காரியங்கள் அழைப்பிற்கு பின் இருக்கும். ஒன்று திட்டம், நிபந்தனை, அல்லது வாக்குத்தத்தம், நிபந்தனை. ஆபிரகாமை குறித்து வேதாகமத்தில் படிக்கும் பொழுது எழுதக்கூடாது. நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு, எழுத வேண்டியதை சொல்லு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து என்ன சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனத்தில் நிபந்தனையும் இருக்கிறது, வாக்குத்தத்தமும் இருக்கு. இந்த இடத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டுதானே ஊழியம் செய்யறாங்க. அப்ப எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் ஒரு நிபந்தனையும் இருக்கும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கும். சரி, நீங்க அழைக்கப்பட்டவர்களா இல்லையா? சில சொல்ல பாஸ்டர் அழைப்புனா பாஸ்டருக்கு மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. இல்ல, சபையில் தெய்வத்தை ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. புரியுதானே? எங்களை பேசுவதற்கு அழைத்தார், உங்களை கேட்பதற்கு அழைத்தார். அதே உங்களை தேசத்தில் பேசுவதற்கும் அழைத்தார். அப்ப இந்த வசனத்தை கேட்கிற யாரையும் அழைப்பு இல்லாதபடி ஒருவரும் இல்லை, தெரிந்து கொள்ளுதல் இல்லாதபடி ஒருவரும் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கும்போ அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் பவுல் சொல்றார். படிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அனைவருக்கும் எழுதுவது. அப்ப பரிசுத்த ஜீவியம் செய்கிறதே அழைப்புனே, ஆராதிக்கிறது அழைப்பு, ஜபம் பண்றது அழைப்பு, ஊழியம் செய்கிறது அழைப்பு, சுவிசேஷம் சொல்றது அழைப்பு,
விசுவாச ஜீவியம் செய்கிறது அழைப்பு, ஆண்டவரை நம்புறது அழைப்பு. அழைப்பு இல்லாதபடி யாருமே இல்லை. அல்லேலூயா. அழைப்பு இல்லாதபடி, அப்ப அழைப்பு என்கிற ஒன்று இருக்குமானால் அழைப்புக்கு ஒரு நிபந்தனை இருக்கும். நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, ஒரு நிபந்தனை. இரண்டாவது என்ன இருக்கும்? வாக்குத்தத்தம் இருக்கும். வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இது என்றைக்கு நிறைவேறும் என்று தெரியாது, ஆனா வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிபந்தனை, வாக்குத்தத்தம் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறாதா? இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலை பொழுது எழும்பும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு. எசப்பா, என்ன நீங்க அழைத்த பொழுது வாக்குத்தத்தங்களை சொல்லி அல்லவா அழைத்தீங்க? ஒருவேளை இன்றைக்கு காலையில், இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, இன்றைக்கு ராத்திரி அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறாதா? நாளைக்கு காலையில 1ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்னே கண் விழித்து தெய்வ சமூகத்தில் இருக்கும்போ ஒரு ஏக்கம், அப்பா இவ்வளவு வாக்குத்தத்தங்களை எனக்கு சொன்னீங்க, அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறாதா? ஒரு எதிர்பார்ப்பு தானே. அல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம் வார்த்தையா இருக்குள்ள, இது வாழ்க்கையா மாறணும். இந்த வார்த்தை வாழ்க்கையா மாறணும்னா இந்த வாக்குத்தத்தத்தை தினம்பிரதி என்ன செய்யணும்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு மாசந்தோறும் வாரந்தோறும் வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால இப்ப வாக்குத்தத்தத்துக்கு ஒரு மரியாதை இல்லாத போச்சு. அல்லேலூயா. ஆமா, ஆமே. தோத்திர விசாரக்காரனுக்கும் தலையில கை வச்சு, மகனே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி கோடிட்ட இடத்தை நிரப்பு. அந்த வாக்குத்தத்தங்கள் கூடி போனதுனால இப்ப எது வாக்குத்தத்தத்தை ஆக்கும் காத்திருக்கணும்னு பலருக்கு ஒரு பிடியும் இல்லை. ஆனா இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆபிரகாம் சிலரை போல் அல்ல. இந்த மனுஷன் தன்னுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மம்ரேன் சபபூமியில அவன் தன் வீட்டுக்கு முற்றத்தில் இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆகிலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதா? ஆமென். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஏதாவது வாக்குத்தத்தங்கள் இருக்கா ஐயா? நிறைவேற வேண்டியது இருக்கா? ஆமான்னா ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. அப்ப ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அது செய்யப்படலாமே. இன்னைக்கு ராத்திரி, இன்று ராத்திரி செய்யப்படலாமே. இன்னைக்கு ராத்திரி இந்த வளாகத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்னே அது நமது வாழ்க்கையில் நிறைவேறலாமே. அப்ப ரட்சிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்ப்புடையதாக இருக்கணும். எவ்ரி மினிட்ஸ். ஒருவேளை இப்போ இன்னைக்கு ராத்திரி நிறைய பிள்ளைகளுக்கு அது அப்படி நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் எவ்ரி மினிட்ஸ் ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு நடந்துராதா? ஆமென். 2-3 வசனத்தை சொல்றேன், படிக்கிறீங்களா? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுங்க.
எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, இந்த பகுதியை பாருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும். என்னுடைய நான் மரிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பெற்றவனாய் மரிக்க கூடாது, வாக்குத்தத்தத்தை அனுபவித்தவனாய் மரிக்கணும். அல்லேலூயா. சொல்ல சரிதானே? எதை என் காதுகளில் விழுந்ததோ அது என் ஜீவியத்தில் அனுபவிக்கணும். இல்லையானால் கேட்டு பிரயோஜனம் இல்லையேப்பா. அபிரகாமனுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் அது. 2 வசனம் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10, 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். என்ன நான் சரியாதான் சொன்னனும்? 11ஆம் அதிகாரம் 9, 10, 11. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தெரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். 2 வயதானவர்களை கர்த்தர் அழைத்தார். 75 வயசுல 2 பேருக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த ஐயாவுக்கு என்ன வாக்குத்தத்தம்? உன்னுடைய சந்ததியாருக்கு இந்த தேசத்தை தருவேன். அம்மாவுக்கு என்ன சொல்லிச்சு? உனக்கு கர்ப்ப பிறப்பு உண்டாகும். இவங்க 2 பேரும் காதில் கேட்டதை கண்காண சஞ்சரித்தார்கள். அப்படிதான் அவங்க 2 பேரும். ஆனா அவருக்கு என்ன சொன்ன? நீ அஸ்திபாரமிடாத தேசத்தை உனக்கு நான் தருவேன். இந்த அம்மாவுக்கு உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். இந்த 2 பேரும் வாக்குத்தத்தத்தை வாங்கினவர்கள் பெற்றுக் கொள்கிறது வரைக்கும் அதற்காக போராடி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார். அனுபவிச்சாங்களா இல்லையா? ஏன்? அவர் பொய் சொல்லுகிற தேவன். அதரு சோதரம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லி இருந்தது உண்டானால் கண்டிப்பா நடக்கும். காரணம், நம்முடைய தெய்வம் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களுக்காக என்ன செய்யணும்? எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும். எதிர்பார்ப்புள்ளவர்கள். வாக்குத்தத்தங்களை குறித்த எதிர்பார்ப்பு. சரி, வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களை எப்படி அடையாளம் காணலாம் தெரியுமா? அவங்க எப்பவுமே பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அது கிடையாது. ஆனா இவன் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்கிறவன் என்பதற்கு பேசிக்கா புரியுற மாதிரி சொல்றேன். அவன் எப்ப பேசினாலும் நெகட்டிவாவே பேச மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது. அது அவனுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அவனை நெகட்டிவா திங்க் பண்ணவே வைக்காது. அது பாசிட்டிவா திங்க் பண்ணும். அது எப்ப? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார், நம்ம நல்லா இருப்போம், சபை வளரும், தேசம் ரட்சிக்கப்படும், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், இந்த நிலைமை மாறும், இப்படி சொல்லுவான். ஏன்னா அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் அவனை சும்மா கிடக்காது. அல்லேலூயா.
இன்னைக்கு மத்தியானத்துல ஒருத்தங்க எனக்கிட்ட ஜோம் பண்ணாந்தான். பாஸ்டர் வயிற்றுக்குள்ள என்ன கிடந்து உருண்டுட்டே கிடக்கு. நான் சொன்ன உசுரோட மீன் தின்னியாப்ல இல்ல, ஒருவேளை நீந்தலாம்ல, உள்ள உருளுது பாஸ்டர். இது மாதிரிதான் வாக்குத்தத்தம் உள்ள உருண்டுகிட்டே வரும். ஒரு பிரசங்கத்தை கேட்டா உடனே உருளும், ஒரு பாட்டை கேட்டா கலங்காதே மகளின் உருளும். ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் என்ன நான் சொல்றேன், எலிசபெத் மரியாள் கர்ப்பவதி ஆனால் என்ற செய்தி எலிசபெத்தினுடைய காதில் விழுந்த உடனே வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை எப்படி தெரியும்? கேட்டிருக்கு பாருக்காளதே. ஏன்? அது வாக்குத்தத்தம் உள்ள கிடக்கலம்மா, அது இருக்க விடாது. ஏமா நல்ல வாக்குத்தத்தத்திற்காக எதிர்பார்ப்புள்ள பிள்ளைகளை பிரசங்கத்துக்குள்ள நடத்துறது ரொம்ப ஈஸி, ஆராதனையில நடத்துறது ஈஸி. ஒரு பாட்டை பாடிவிட்டு அவனாவே உருண்டுகிடுவான். ஏன்? அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற வசனம் சும்மா இருக்காது. அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் சும்மா இருக்காது. அவன் ஏன்னா அவன் செயல்படுவதற்கு ஆயத்தமா தானே இருப்பான். எப்பவுமே இந்த ஜெனரேட்டர் ஓட்ட மாதிரி குறு 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 குறுக்குன்ட்டு தானே இருக்கும். சில ஆட்கள் அப்படில இப்படி இருப்பான். அவனை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து சூடாக்கி அடுப்புல ஸ்டவ் வச்சு அவனை புக்கு புக்கு புக்குன்னு சொல்லி அவனை சூடாக்கி வேக வச்சு கடைசியில கொண்டு வரதுக்கு முன்னால பாஸ்டருக்கு ஜீவன் பெயரும். அல்லேலூயா. பிறகு நமக்கு தோணும் இவையெல்லாம் நல்லாகிறத விட இப்படியே இருந்திருக்கலாம்னு தோணும். நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷன் வாக்குத்தத்தத்தின் மேல் எதிர்பார்ப்புடையவன் ஆனால் பிரயாசப்படுவதற்கு மறுக்கவே மாட்டான். அபிரகாம பாருங்க, இவ்வளவு போது இதுக்கு மேல நடக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா? எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அந்த மனுஷன் நடந்தார். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் உள்ளவனுக்குள் சோர்வை பார்க்க முடியாது. அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்? அதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் சொன்னா நடக்கும். யாரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்வார். நம்ம செய்துகிட்டே இருக்கணும். அதுதான் வாக்குத்தத்தம் ஒரு மனிதனுக்குள் சரியாக செயல்படுகிறது. அவன் வாக்குத்தத்தம் உள்ளவனானால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டான். ஒருவேளை இன்றைக்கு அது நிறைவேறும், இன்னைக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்துகிட்டே இருக்கணும். ஊழியர்களுக்கு சொல்றேன், ஜீவிதத்தில் வாக்குத்தத்தம் உண்டானால் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கப்படாது. ஒரு நிமிஷம் கூட. அல்லேலூயா. அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பான். காலையில பார்த்தா பிரயாசப்படுவான், மத்தியானம் பார்த்தா பிரயாசப்படுவான், இரவுல பார்த்தா பிரயாசப்படுவான். எப்ப ஜெபம், வேதம், தேவ சமூகம், உழைப்பு ஓடிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய வாக்குத்தத்தம் அவனை சும்மா இருக்க விடாது, விடவே செய்யாது. அது நமக்கு அல்ல, இன்னும் நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால் தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களாய் இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.